அரிசி வழங்குறதும், குறிப்பாக அந்தந்த பிறந்த நாளைக்கு 50வது பிறந்த நாள் 50 ஆடுகள் ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒரு வாழ்வாதாரம், ஒரு உயிர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நாட்டில் அமைதி நிலவணும், அன்பு நிலவணும். இங்கே வன்முறைங்கிற பேரில் கலாச்சார சீர்கேடுகள் நிறைய நடந்துட்டு கள்ளச்சாராயம் விற்பதும் தப்பு, கள்ளச்சாராயம் படிப்பதும் தப்பு. ஆனால் குற்றவாளிகளுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கு துணையாக போயிட்டு இருக்கோம். குற்றவாளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே எத்தனையோ அதாவது விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தூய்மை பணியாளர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையால் கடனால் எத்தனையோ ஒரு சிறு தொழில் குறு தொழில் எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது. அவர்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. ஒரு மக்களுடைய மனதை திசை திருப்பும் என்ற வகையில் என்னென்ன தவறு நடக்குதோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது சாராயமே கள்ளச்சாராயம், அது ஒரு குற்றச் செயல். அதை கொடுத்ததற்கு இவ்வளவு அனுதாபத்தை தேடுகிறார்கள். எதிர்க்கட்சிகளும் அனுதாபத்தை தேடுவது போல் இந்த மாதிரி ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கினார்கள் என்றால் வருங்கால சமுதாயம் வளராது. வருங்கால இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்வார்கள். அப்புறம் குடிக்கிறத என்கரேஜ் பண்றாங்களா? கள்ளச்சாராயம் வெடிக்கிறத என்கரேஜ் பண்றாங்களா? இல்ல கள்ளச்சாராயத்தை குடிக்கிறத என்கரேஜ் பண்றாங்களா? யார் செய்தாலும் தவறுதான். அது நடிகர்கள் கூட அதுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. கள்ளச்சாராயம் குடிப்பதையும் கள்ளச்சாராயம் வடிப்பதும் கடைசி வரை குற்றம்தான். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லவர்கள்லாம் சாகுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. விவசாயிகள் சாகுறாங்க, நெசவாளிகள் சாகுறாங்க, சிறு தொழில் பண்றவங்க கஷ்டப்பட்டு சாகுறான். அதாவது அரசு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுடைய ரிட்டையர்ட் பணம் இன்னும் கிடைக்கல. அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய முறையான பணங்கள் வந்து சேரல. பலர் மருத்துவ உதவி செய்ய முடியாம, மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியாம, படிக்க முடியாம, நல்ல திறமையாளர்கள் படிக்கிறதுக்கு அறிவும் ஆற்றலும் உள்ளவங்களுக்கு படிக்கிறதுக்கு போய் நேரடியாக போய் உதவி கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனா கள்ளச்சாராயம் குடிக்க செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உதவி கொடுக்கப்பட இதுக்கு எங்க? அப்ப கள்ளச்சாராயம் ஒரு கேட்கறான், ஸ்கூலுக்கு போயிருக்கா, அந்த அம்மா அப்பாவோட கேட்டான், அங்கிள் எங்க அப்பாவும் நல்லா குடிப்பாரு, நடிகர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து எங்க அப்பாவுக்கும் 10 லட்சம் கொடுப்பாங்களா அங்கிள், குடிச்சிட்டு செத்தாக்கி கொடுப்பாங்களா அங்கிள்னு கேட்கறான். எந்த இடத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நினைக்கணும். கள்ளச்சாராயம் குடிச்சா அது குற்றம் இல்லை, அவனை தூக்கி ஜெயில போடுங்க, படிச்சவனை கொண்டு ஜெயில கொண்டு போடுங்க. இந்த நேரத்தில் முற்போக்கான சிந்தனை, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயம் நடந்த உடனே அவ்வளோ ஒரு ஆட்டு மாட்டு போட்ட மாதிரி அது பின்னாலே போகக்கூடாது. தனியாக சிந்திங்க, வேற மக்களே இல்லையா? ஒரு நாளைக்கு சாலை விபத்தில் மட்டும் 2000 பேர் சத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அவங்க மனிதர்கள் இல்லையா? அப்படி சத்தாதுன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, விபத்து நடக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிற தப்பு, அவங்களுக்கு போய் உதவி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவங்க திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்தாவிட்டால் சமுதாய புரட்சி செய்கின்ற நாங்கள் அவர்களை திருத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்யணும், நெசவாளர்களுக்கு உதவி செய்யணும், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் மோட்டோவா இருக்கணும். சிறு தொழில் குறு தொழில் அழிஞ்சிட்டு இருக்கு, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. எவனோ எங்க ஒருத்தன் சாரம் வெடிச்சான், கள்ளப்பயலுக்கு போய் உதவி பண்றீங்க. குடிச்சிட்டு செத்தோம்னா அதுக்கு யாருடைய பொறுப்பு? கலாச்சாரத்தை நம்மள குடிக்க சொல்றோம். ஆகவே இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. தவறின் பக்கம் திசை திருப்ப எதிர்கட்சிகள் திசை திருப்புவார்கள். ஆளுங்கட்சி அதற்கு ஆதரவாக போய் அனுதாபம் தேடி அதன் மூலம் விளம்பரம் தேடாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.